ஏவென்றவங்க முன்னால் வாங்கன்னு சொல்ல போது அந்த மனிதர் முன்னால் வந்தார். அந்த பிரசங்கியாரிடத்தில் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லுகிற இயேசுவை கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எனக்கு வேணும், அவர் பரிசுத்தமுள்ளவர்னு சொல்கிறீங்க, ஆனால் பாவத்தெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து பல வருஷமாக குடிக்கிறாங்க, தினம் சாயங்காலம் ஆனால் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, பழகி போச்சு, அதை விடவும் முடியல. அதனால் இதை விடணும்னு சொன்னால் நான் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு, எனக்கு இயேசு வேணும், ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த பாவத்தை விட சொன்னால் என்னால் விட முடியலையே, நான் என்ன பண்ணுறது? நான் சாயங்காலம்னா குடிச்சிருவேனே, கிளப்புக்கு போவேன், வாங்கிட்டு வந்து குடிச்சிருவேன். மூடி பிரசங்க சொன்னால் பரவாயில்லை, இப்போ நீ இயேசுவை ஏற்றுக்க, அப்புறம் போய் குடிச்சிக்கலான்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா கூட குடிக்கலாமா மதுபானம்? குடிச்சிக்க. இப்போ இயேசு ஒப்பு கொடுக்குறியா? எனக்கு இயேசு வேணும், இயேசு எனக்கு வேணும். சரி, என்ன செய்யணும்? இயேசுவை என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டா உள்ளத்தில் வந்துடுவார். அப்புறம் நீ போய் குடிச்சிக்க, ராத்திரி குடிக்காமல் தூங்க முடியலன்னா குடிச்சிக்கன்னார். சரி அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது இந்த சத்தியம். மொழ நாள் போட்டான், இயேசுவே நீர் எனக்கு வேணும், என் உள்ளத்தில் வாங்க அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா நான் குடிக்கலாம்ல, போய் குடிச்சிக்க, நாளை கூட்டத்துக்கு வந்துருன்னு சொன்னார். சரி நாளை கூட்டத்துக்கு வரேன், சந்தோஷமாக போயிட்டான். அடுத்த நாள் கூட்டத்துக்கு வந்தான், மூடி பிரசங்காரை சந்தித்தான். அவர் கேட்டார், எப்படி நல்லா இருக்கியா? இயேசுவை நான் நேற்றுக்கு ஏற்றுக்கொண்டேன்ல. ஆமாம். ராத்திரி போய் குடிச்சியா? அதை தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல போகிற? நான் இயேசு ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனேன்னா மதுபானத்தை பார்த்தா வெறுப்பாக இருக்குது, என்னால் குடிக்கவே முடியல, நேற்றுக்கு ராத்திரிலேருந்து குடிக்கவே முடியல, மதுபானத்துக்கு ஒருத்த சிந்தை போய்விட்டது, அந்த விருப்பம் போய்விட்டது. அதான் மூடி பிரசங்கர் சொன்னா, வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும். இயேசு உனக்குள்ள வந்ததுனால பாவம் தன்னால போயிற்று. ரொம்ப சிம்பிள். நான் பாவத்தை விடணுமோ எப்படி விடுறது? ஒன்றும் தேவையில்லை, வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க, இருள் தன்னால விலகி விடும். அல்லேலூயா. நீ எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அது இருள், பாவ இருள், அது போவதற்கு ஒரே ஒரு வழி, அந்த ஒரே ஒரு வழி வெளிச்சமாகிய இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும், உங்களுக்குள்ள வரணும். வெளியில எத்தனை விளக்கு எழுதி வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, உள்ளுக்குள்ள வெளிச்சம் எரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் வந்த லைட்டு போட்டு வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணுனா இருள் போயிரும் நினைக்காதங்க. உங்க உள்ளத்துக்குள்ள விளக்கு, இயேசு என்கிற விளக்கு ஏற்றப்படணும், அப்பதான் பாவ இருள் விலகும். அல்லேலூயா.